வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸ் அவுட். நான் உங்கள் ஜேஆர். 10 நாளா நாட்டு மக்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே கேள்வி, அதிமுகவும் பிஜேபியும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலை கூட்டணியை சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறாங்களா? ஓகேப்பா, அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 2 துருவங்கள் என கருதப்படுற பாமக பிஜேபி கூட்டணியிலையும் தேமுதிக இப்ப அதிமுக கூட்டணியில இருக்காங்க. அப்ப இந்த 2 கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 2ஆக பிளவுபட்டு இருக்கும் அதிமுக ஒன்றிணையுமா? அதாங்க பி டீம்னு கருதப்படுற ஓ பன்னீர்செல்வம் ஐயாவோட அணி அதிமுகவோட ஒன்னு சேருமா? மறுபுறம் ஐயா தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தா பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட நிலை என்ன? கேள்விகளுக்கு எல்லாத்தையும் விடையா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. போன வாரம் தான் அதிமுக தலைமை சும்மா சல்லுன்னு டெல்லிக்கு போயிட்டு பிஜேபி தலைமையை பார்த்து மறைமுகமா இல்லைங்க, நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை என்னமோ கூட்டணிக்கானதாமா. கூட்டணிக்கு நீங்க வரீங்களா இல்ல நாங்க வரட்டுமா அப்படிதான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் நம்ம காதில் சொல்லுது. அதிமுக தலைமையோ பிஜேபி தலைமையோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அழைச்சால நாங்க அதுக்கு மதிப்பு கொடுத்துட்டு உங்க இடத்துக்கே பேச்சுவார்த்தை தொடங்கிட்டோம். அதே போல இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிவடைய வேணுமா, நீங்க எங்க தலைமை இடத்துல உங்க தலைவர் பேச்சுவார்த்தை நடத்துறதானே எங்களுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லியிருக்காங்க. மறு பேச்சுக்கே இடம் கொடுக்காத வண்ணம் பிஜேபி தலைமையோ அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் 10-15 நாளுக்குள்ள எங்க தலைவர்கள் உங்க கழகத்தோட தலைமை இடத்துக்கே பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிச்சு வைக்கிறோம்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வராரு. அதே தேதியில் அவரு அதிமுகவின் தலைமை அலுவலகத்துக்கு சென்று கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். என்ன இருக்கு, அவங்களுடைய தொகுதி பங்கீடு பாக்கி தான் சொல்றாங்க. ஒருவேளை பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தா எனது பதவியை ராஜினாமா செய்வேன்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்காரு. இவர் வேற இப்படி பேட்டி கொடுத்திருக்காரு. பிஜேபி தலைமையை அதிமுக தலைமையிடம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிவடைகிற வண்ணத்தில் இருக்கு. பிஜேபி தலைமை என்ன பண்ணுவாங்க, திரு அண்ணாமலை அவர்களை கண்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேசில என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, அரசியல்னா இப்படிதான்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த அரசியல்னால இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தன் முடிவை மாத்துவாரு. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணாருன்னா வேற எதனால கட்சியில போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கிற நேரத்துலையும் சரி, திரு அண்ணாமலை தலைவர்களாக இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, தமிழகத்துல பிஜேபி ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சின்ன வயசுல இருக்கிற நேரத்துலலாம் பிஜேபின்னு ஒரு கட்சி தமிழகத்துல இருக்கான்னு எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இப்ப எங்க பார்த்தாலும் பிஜேபி 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 ஒரு பேர் சொல்ல வச்சிருக்காங்க பாருங்க, அது பெரிய விஷயங்க. அது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு கிண்டல் உருவ கேலி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரே ஒரு புன்னகையோட கடந்து சென்றாங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கே ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாங்க. சரி பிஜேபி பஜனை பண்ணதெல்லாம் போதும், வேற எதனா நியூஸ் தான் சொல்லு, ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே அப்படின்னு சொல்றீங்களா? நிறைய இருக்குங்க சொல்றதுக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பட்சத்தில் ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில் பாமகவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் இடம் பெற்றிருக்காங்க. 2 கட்சிகளும் 2 துருவங்கள் போலதான் சேர்ந்து பயணிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெருத்த சந்தேகம் தாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியில் பாமக இல்லை தேமுதிகவை எந்த கட்சி தன் கூண்டில் தக்க வச்சுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பாமகவுக்கே முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதான் நம்ம முந்தின வீடியோவில் சொல்லிட்டோமே, தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி செய்யறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு டவுட்டுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓ அப்படியா விஷயம். அதிமுக இப்போ 2ஆ பிளவுபட்டு இருக்கு. ஐயா இபிஎஸ் தலைமையில் ஒரு அணியாவும் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியாவும் 2 அணியா இருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா இது வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அவர் முழு ஆதரவு பிஜேபி கொடுத்துட்டு தான் இருக்காரு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி சார்பா ராமநாதபுரம் தொகுதியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான் வேட்பாளராக கள இறங்கினாரு. அந்த தேர்தலில் அவர் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்திச்சாரு. பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருச்சு. அப்ப 2 பட்ட அதிமுக ஒன்று சேருமா?
இது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. அது ஒன்றிணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இபிஎஸ் ஐயா வந்து நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருக்காரு. பொதுமக்களும் தொண்டர்களும் கருத்து என்ன இருக்குன்னா, பிளவுபட்ட அதிமுக ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா திமுக கூட்டணிக்கு தேர்தல் பெரிய சவாலா இருக்கும். சவாலா மட்டும் இல்லாம திமுக கூட்டணிக்கு தேர்தல் ஒரு பெரிய நெருக்கடியே கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் ஐயா அணியில இருக்க தலைவர்கள் என்ன ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னா, அதிமுக ஒண்ணு இருந்தாங்கன்னா அது சூப்பரா இருக்கும். ஒருவேளை தேர்தல் நேரத்துல வந்து கைட்டி விட்டுட்டாங்கன்னா தேர்தல் நேரத்துல நம்ம தன்னந்தனியா நின்று அரசியல்ல ஒண்ணும் இல்லாத ஆயிடுவோம். அதுக்கு ஒரு பி பிளான் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. வேலை அதிமுக ஒண்ணு சேராம நம்மளை பிரிச்சு விட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து அவங்க கூட்டணியில சேரலாம்னு சொல்லிட்டு மற்ற தலைவர்கள் வந்து பேசிட்டு வராங்க. பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் அவரோட நிலைமை என்ன, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அதுதான் இப்ப பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவர் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைந்து போட்டிடுவாரா, இல்லைன்னா தன்னந்தனியா போட்டிடுவாரா, இல்ல வேற எதனா கூட்டணியில் சேர்ந்து போட்டிடுவாரா, இதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கேள்விக்கு பதில் கிடைக்க நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தாங்க இருக்கணும். பிஜேபி தலைவர்கள் என்னமோ ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுக இணைஞ்சிட்டு போட்டிடணும்னு தான் பிளான் போட்டுருக்காங்க. இபிஎஸ் ஐயா வந்து என்னதான் முடிவு எடுப்பாருன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டிப்பா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்து தான் போட்டிடுவாங்க. வேற வழி இல்லை உங்களுக்கு. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் ஐயா அவர்களும் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சுதான் போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பி ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில சேருவாருன்னா பெருத்த சந்தேகம் தான். அது அவர் வந்து கூட்டணி மாறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது அதிகார வரம்புக்கு பயந்து உட்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க தாங்க பதில் சொல்லணும். சாமானிய தமிழ் மக்கள் வந்து பிஜேபி கட்சியை தமிழகத்தில் எதிர்க்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருளுக்கு சும்மா வரியா போட்டு சும்மா தாளிச்சு எடுக்கிறாங்கப்பா. மும்மொழி கொள்கை, நீட்டு தேர்வு இதெல்லாம் அரசியலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இந்த விஷயத்துல எல்லாம் மத்திய அரசு கொஞ்சம் கருணை காட்டினாங்கன்னா பிஜேபியும் தமிழகத்துல வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி நீங்க எப்படி பாக்குறீங்க? வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு சவாலா இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் JR. சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பட்டன் தட்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.